ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறது எப்போவுமே வின்டர் சீசனில் நான் ஃபாலோ பண்ணுற ஒரு ஹெல்த் டிப்ஸ் தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் 2 நாள் இல்லைன்னா 3 நாள் பார்த்திங்கன்னா காலையிலையோ இல்லை சாயந்தரமோ நம்ம டீ காஃபிக்கு பதிலாக இதை வந்து செஞ்சு சாப்பிடும்போது இந்த வின்டரில் பார்த்திங்கன்னா சில பேருக்கு அதிகமான குளிர் தாழ முடியாது. அதே மாதிரி அடிக்கடி கோல்டு காஃப் எல்லாம் வரும். அந்த மாதிரி இருக்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணுங்கள். இதை செய்யாதவங்க செஞ்சு பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா சித்திரத்தைன்னு சொல்லுவாங்க. இது எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்கும், ஆன்லைன்லேயும் கிடைக்கிது. இந்த மாதிரி வேராகவும் இருக்கும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா பவுடர் ஃபார்ம்லேயும் கிடைக்கிது. அதை வாங்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ட்ரிங்க் பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 பேர் அளவுக்கு செய்கிறேன். ஸோ வந்து 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம எந்த அளவுக்கு குவான்டிட்டி செய்ய போகிறோமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் சுக்குத்தூள் சேர்க்குறேங்க. சுக்கை வந்து பவுடராக சேர்க்குறேன். அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் பார்த்திங்கன்னா மிளகுத்தூள் சேர்க்குறேன். இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடலாம். அடுத்து ஒரு 2 ஏலக்காயை நான் வந்து தட்டி சேர்க்குறேங்க. ஏலக்காய் பவுடர் இருந்தாலும் நம்ம வந்து தூளாக சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் அந்த சித்திரத்தை பவுடர் அதுவும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேங்க. இது வந்து நான் வந்து 3 பேர் அளவுக்கு 3 கிளாஸ் நான் செய்கிறதுனால அரை ஸ்பூன் சேர்க்குறேன். நம்ம செய்கிற அளவுக்கு ஏற்ற மாதிரி இந்த பவுடரை வந்து நம்ம கொஞ்சம் கூட குறைச்சி போட்டுக்கலாம். இப்போ இது நாளும் பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து வரட்டும். ஒரு 5 நிமிஷம் நம்ம ஊற்றின அந்த 3 டம்ளர் தண்ணி பார்த்திங்கன்னா 2.5 டம்ளர் தண்ணியாக வர அளவுக்கு நல்லா கொதித்து வரட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். நமக்கு இனிப்புக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம வந்து நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இதை தண்ணியில் நல்லா கரைச்சி அதோடு சேர்க்கலாம். இந்த 1 ஸ்பூன் அரிசி மாவை நம்ம அதில் சேர்க்கறதுக்கு முன்னாடி ஃப்ளேமை சிம்மில் வச்சிடலாம். மாவு சேர்த்ததும் நல்லா வந்து கரைச்சி விட்டுடலாம், நல்லா கலந்து விடலாம் கைவிடாமல். இந்த அரிசி மாவு சேர்க்குறதோட பர்பஸ் பார்த்திங்கன்னா அந்த ட்ரிங்க் வந்து நல்ல ஒரு திக்னஸில் இருக்கும், குடிக்கிறதுக்கும் நமக்கு வந்து நல்ல டேஸ்டியாக இருக்கும். அடுத்து இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து தேங்காய் பால் எடுத்துருக்கேங்க. நம்ம ஊற்றின கிளாஸில் தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா குறைஞ்சி ஒரு 2 டம்ளர் அளவுக்கு வந்துடும். அதனால் இன்னும் 1 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பாலை சேர்த்துடலாம். தேங்காய் பால் சேர்த்து நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விட தேவையில்ல. நல்லா ஒரு நிமிஷம் அது வந்து கலந்து விட்டுட்டு நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ இதை நல்லா கிளாஸில் சூடாக ஊற்றி நம்ம வந்து காலையிலையோ இல்லை ஈவினிங் டைம்லேயோ டீ காஃபிக்கு பதில் வாரத்தில் 2 நாள் இல்லைனா 3 நாள் இதை நம்ம எடுத்துகிட்டு வரலாங்க. இந்த வின்டர் சீசனுக்கு அந்த குளிர் கோல்டு காஃப் இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ரெமிடி, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இந்த ஹெல்த்தியான ட்ரிங்க் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.